வெள்ளக்காரனை இந்தியா விட்டு விரட்டுறதுக்காக பல பேர் பலவிதமா போராடினாங்க. குறிப்பா வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைச்சு ஆயுதம் ஏந்தி போராடினாரு. நம்முடைய தாத்தா வாவு சிதம்பரனார் வந்து வெள்ளக்காரரை வீழ்த்தணும்னா அவரோட பொருளாதாரத்தின் மீது கை வைக்கணும்னு சொல்லி கப்பலொட்டி தமிழன் அப்படின்னு சொல்லி கப்பலை கட்டி விரட்டினாரு. அதுபோல வந்து காந்தியடிகள் வந்து அகிம்சை வெளில போராடினாரு. பாரதியார் வந்து வெள்ளக்காரனை வந்து விரட்டுறதுக்காக மக்களுக்கு உணர்ச்சிகளை தூண்டுறதுமா பாட்டெல்லாம் எழுதி அந்த பாட்டு மூலமாக வெள்ளக்காரனை விரட்டினாரு. இப்படி பல பேர் பலவிதமா போராடினாங்க. எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு ஆள் ஒரு வேலையை பார்த்தாரு. அதாவது வெள்ளக்காரனுக்கு வந்து 13 முறை கடிதம் எழுதினாரு. அந்த கடிதத்தை பார்த்த வெள்ளக்கார அப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியா மாறி அப்படியே கூட்டு வச்சு மெர்சல் ஆயிட்டாப்ல. அந்த மெர்சலான கேப்ல டப்புன்னு வெள்ளக்காரனோட ஷூவை வந்து அகிம்சை வழிக்கு மேல அப்படியே ஓவர்டேக் பண்ணி அப்படியே நக்குனாப்ல. அவர் தான் நம்மளுடைய இந்திய தேசிய விடுதலைக்காக போராடிய சாவர்கர் என்கிற வீர் சாவர்கர் அப்படின்னு சொல்லி நம்முடைய சங்கிகளாம் புலங்காகி அடைவாங்க. இப்ப அந்த சாவர்கருடைய நிரூபிக்கணுமோ இல்லையோ, ஒவ்வொரு முறையும் நாங்கள் வீர சாவர்கருடைய வாரிசுகள் அப்படி நிரூபிக்காக நம்மளுடைய சங்கி வட்டாரம் எல்லாம் போராடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மூத்த சங்கி ஐயா மோடி அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ட்ரம்ப் கேட்கிறாரு, நீ ஹைட்ராக்சி குளோரோகுயினை கொடுக்க போறியா இல்லைன்னு சொல்லி கெஞ்சி கேட்டாரு. உடனே மோடி இந்த மனிதாபிமான அடிப்படையில் அதை எடுத்துக்கடா கொடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டாரு. வீர சாவர்கருடைய வாரிசு அப்படிங்கிறத நிரூபிச்சாரு. மூத்த சங்கி நிரூபிச்சாரு. இப்ப இளைய சங்கிகள் நிரூபிக்கணுமா இல்லையா? உடனே அவங்க எல்லாம் எப்படி நிரூபிக்கிறது, நாம சாவர்கர் பரம்பரை அப்படிங்கிறதுக்காக காத்திருந்தாங்க. திருப்பி என்ன பண்ணாரு மோடி, நான் வந்து சாவர்கர் பரம்பரை அப்படிங்கிறத நேற்று நிரூபிச்சிருக்காரு. அதாவது இந்தியாவில் வந்து மதத்தால, மொழியால, இனத்தால கொரோனா நோய் பரவாது, அது எல்லாருக்கும் பரவும். அதனால சகோதரத்துவமா வாழணும், யாரையும் நீங்க வந்து இஸ்லாமியர்ல காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு போட்டுட்டாரு. என்னடா இது இப்படி ஒரு பதிவு நம்ம மூத்த சங்கி போட்டார, நாமெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு திகைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. எப்படி எல்லாம் காலைல வந்து கடறனா இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை, பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமியர்களை மிரட்டுறது மட்டும் இல்லாம அரபு நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை நம்ம சங்கிகள் வந்து மிரட்டிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க. ட்விட்டர் போட்டுனா அரபு தேசமே மிரண்டுச்சு. மிரண்டு என்ன பண்ணாங்க தெரியுமில்ல, சங்கிகள்லாம் புலங்காகி நடாங்க. நாங்க மிரட்டல நீங்க எல்லாம் வந்து கொரோனாவுக்கு மட்டும் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடியாது, வாழ்நாள் முழுக்கவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி அரபு நாட்டில் சொல்லிட்டாங்களா. வேண்டுமானால் ஒன்று செய், என் கை விலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. தேஜஸ்வி சூர்யாங்கிற சமிகை என்ன பண்ணாருன்னா, அரபு நாட்டு பெண்களுக்கு பத்தி தவறா போட்டாரு. இது அரபு நாட்டுக்கிற ஒட்டுமொத்த பெண்களுக்கு தெரிஞ்சு அரபு நாட்டு இளவரசிகள் அந்த மன்னர் குடும்பமே ஒட்டுமொத்தமா இறங்கி என்னென்ன பண்றாங்க, இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இஸ்லாமியர்களை வந்து இந்த RSS கூட்டம், இந்த சங்கி கூட்டம் ரொம்ப அவமானப்படுத்து, கேவலப்படுத்து சொல்லி பல சைடெல்லாம் கிளறி எடுத்து போட, இப்ப அதுக்கு மிரட்டல் கொடுக்குற மாதிரி, அது கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி, நாங்க வீர சாவர்கருடைய பரம்பரை அப்படின்னு தெரியற மாதிரி, நாங்க தெரியாம துட்டு போட்டோம், மன்னிச்சிருங்க, எங்களை மட்டும் இந்தியாவுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க, அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டு சங்கிகள் என்ன பண்றாங்க தெரியுமில்ல, போன வாரம் வரைக்கும் தப்லீக் ஜமாத் மாநாடு போயிட்டு வந்ததுனால தான் கொரோனா பரவிச்சு. இஸ்லாமியர்கள் வந்து கொரோனா பரப்புறாங்க, கொரோனா ஜிகாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, தப்லீக் ஜமாத் மாநாடுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இப்போ அவங்க வந்து ரத்த ஊனீர், அதாவது பிளாஸ்மா கொடுக்கறதுக்கு வந்து முடிவு பண்ணிருக்காங்க. அதை நாங்கள் வந்து மனம் வந்து பாராட்டுறோம்னு சொல்லி அப்படி இஸ்லாமியர்கள் வந்து மனரசு குளிர்ற மாதிரி எழுதி தாங்கள் வீர சாவர்கருடைய பரம்பரை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு செய்தி காற்றாலையில் வந்துச்சு, மாரிதாஸ் வந்து தானும் வீர சாவர்கருடைய பரம்பரை தான் அப்படி நிரூபிக்காக கடுமையான வெள்ளப்பட வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதா ஒரு கேள்விப்பட்டோம். இப்போ தமிழ்நாட்டு சங்கிகளும் இந்திய சங்கிகளும் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னா, இப்படி சங்கி கூட்டம் எல்லாம் வந்து தங்களை வந்து வீர சாவர்கருடைய பரம்பரைன்னு சொல்லி மாங்க நிரூபிச்சிட்டு இருக்க இதே வேளையில சங்கிகளை இயக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அதாவது அவா கூட்டம். இது யாருமே கப்புச்சு பண்ணிருக்கா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் செட்டில் ஆயிட்டா. அரபு தேசத்துக்கு அவ வேலை பார்க்க போல. அரபு தேசத்துக்கு யார் வேலை பார்க்க முடியல போயிருக்கான்னா, 5000க்கு 10,000க்கு 20,000க்கு ஓட்டுநர் வேலைக்கு, உணவகத்துக்கு வேலைக்கு, இங்க வேலைக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் தான் அங்க போயிருக்கு. அங்க போயிட்டு அரபு நாட்டுக்கு எதிராக, இஸ்லாமிற்கு எதிராக செயல்பட்டதுனால இப்ப அரபு நாட்டுக்கு ஒட்டுமொத்த அரபு நாடு முடிவெடுத்து, நீங்க எல்லாரும் எங்க நாட்டில் இருக்க வேண்டாம், நீங்களாலும் அகண்ட பாரதத்துக்கே போங்கன்னு போயிட்டாங்க. இங்க அகண்ட பாரதம் விரிஞ்சு கிடக்கிறதுனால தான் வேலைக்கு வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம இங்கிருந்து அங்க போனாங்க. இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்படி பெரிய கட்டபொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு.
பிழைக்க போன இடத்துல செஞ்ச தப்புக்காக உன்னை திருப்பி அனுப்பும் போதே உனக்கு வலிக்குதுன்னா பூர்வகுடி மக்களாக கூடிய இஸ்லாமியர்களை நீ பாகிஸ்தான் போ, பங்களாதேஷ் போ, ஆப்கானிஸ்தான் போ, அரபு தேசம் போ அப்படின்னு நீ சொல்றிய, அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். சாவர்கருடைய பரம்பரையில் வந்துக்கூடிய நம்முடைய வீர சங்கிகளுக்கு நாம வைக்கிற கோரிக்கை என்னன்னா, கர்நாடகாவில் வந்து காவிரி தண்ணி கட்டி நம்ம போராடிய போது எல்லா தலைவரும் சொன்னாங்க, கர்நாடகா வந்து நிறைய தமிழர்கள் வாழ்றாங்க, அதனால தமிழ்நாட்டை இவ்வளவு நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா அங்க இருக்க தமிழர்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாயிரும், அவங்க பாதுகாப்பா இருக்கணும்னா நீங்க போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதைத்தான் நம்ம சங்கிகள் சொல்றோம். உலகம் முழுக்க குறிப்பா அரபு நாடுகள்ல நிறைய இந்திய வம்சாவளி சார்ந்த மக்கள் வந்து வாழ்றாங்க. அதனால நீங்க இங்க பண்ற மாதிரி இந்த ஆசிபாங்கிற குழந்தை 8 வயது குழந்தைய வந்து இஸ்லாம் சமூகத்தில் பிறந்தக்காகவே கற்பழிச்சு கொண்டுட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்காகவே ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டு ஜெய்ஸ்ரீராம் முழக்கம் போட சொல்லி உயிரோட ஒரு இஸ்லாமியரை எரிச்சு கொண்டுட்டு மருத்துவர் வந்து சொந்த காசுல ஆக்சிஜன் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு காரணத்துக்காக அவர் இஸ்லாமியர்களை கைது பண்ணி சிறையில் போட்டு இஸ்லாமிய இருக்கிற சட்டத்தை போட்டு திட்டத்தை போட, அது ஒன்றும் இந்தியாவும் இல்ல, நீ மிரட்டலும் உருட்டு விட அது ஒன்றும் பாகிஸ்தான் பங்களாதேஷும் இல்ல, அது அரபு நாடு ராஜா. அங்க போயிட்டு 56 இன்ச்சு 66 இன்ச்சு அகண்ட பாரதம் சொன்னவங்க உன்னைய உருட்டி விட்டு கொட்டையை பிடிக்கிறாங்க. அவங்க கொட்டை எடுக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் பேரிச்சம்பள கொட்டை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ